கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தெய்வன் நமது அடைக்கலமும் பலனுமானால், ஆபத்து காலத்தில் துணை இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானால், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானால், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பயப்பட மாட்டோம், தேவன் நமது துணையாக இருப்பதினால். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை நாம் செய்திகளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் மரித்து இருக்கிறார்கள், அநேகரை காணவில்லை. அநேக வீடுகள் அழிந்திருக்கிறது, வாகனங்கள் அழிந்திருக்கிறது. அங்கே மழை பெய்வதற்கான அறிகுறிகள் இல்லாத போதே வெள்ளம் வந்து யாரும் எதிர்பாராத போது அவர்களை அடித்து சென்றதை நாம் பார்க்கிறோம். பல உயிர்கள் மரித்திருக்கிறார்கள். இதை தேவன் தண்டிக்கிறார் என்று நாம் நினைத்து தீர்ப்பளிக்க கூடாது. இயற்கை பேரழிவின் மத்தியில் மனிதனின் பொறுப்பு, இரக்கம், மனிதனுக்கு மனிதன் உதவுவதில் இதை நாம் இந்த காலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளம் பெருக்கெடுத்தாலும் நம் விசுவாசம் அடித்து செல்லக்கூடாது. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னை மூடுவதில்லை என்று எசையா 43 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வெள்ளம் மனிதனின் பலவீனத்தை நினைவுபடுத்துகிறது. மனிதன் எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்தாலும் இயற்கையின் முன் அவன் எல்லைக்கு உட்பட்டவன் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது இயற்கை. தெய்வன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஏன் இந்த சுயர சம்பவம் என்று கேட்பதை விட, யோசிப்பதை விட, அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்னால் என்று நம் இருதயத்தை நாம் கேட்க வேண்டும். கிறிஸ்துவின் இருதயம் அதுவே. நம்மளால் அவர்களுக்காக ஜெபிக்க முடியுமா? அதுவே ஒரு பெரிய உதவி. நம்மளால் இயன்றதை கொடுக்க முடியுமா? அதுவும் ஒரு உதவி. பண உதவியோ பொருள் உதவியோ அங்கே இருக்கிறவர்களுக்கு கொடுக்க முடியுமா? அதுவே பெரிய உதவி. நம்மால் பேரழிவை பார்த்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். இயேசுவின் காலத்தில் ஒரு கோபுரம் விழுந்தது, 18 பேர் இறந்தார்கள். லூக்கா 13 அதிகாரம் 4-5 வசனத்தில் மற்றவர்களை விட பெரிய பாவிகள் இவர்கள் என்று இயேசு கூறவில்லை. மரித்தவர்கள் பாவம் செய்தார்கள், எனவே அவர்களுக்கு பட்டணத்திற்கு அழிவு வந்தது என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக அதன் வெள்ளம், நிலநடுக்கம், விபத்து போன்றவற்றை பார்த்து அவர்களுக்காக இரக்கம் காட்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலும் வெள்ளம், நிலநடுக்கம், இயற்கை சீற்றங்கள் ஆங்காங்கே நடந்த வண்ணம், மரித்த வண்ணமாய் இருக்கிறார்கள். அநேகர் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், வாலிபர்கள் என்று. அவர்கள் பாவம் செய்ததால் தேவன் அவர்களை தண்டித்தார். அவர்கள் தேவன் மரணத்துக்குள்ளாக கொண்டு போனார் என்று நாம் நினைக்காமல், பேசாமல், இன்று நாம் அவசரமாக முடிவு செய்ய, அவர்களுக்காக தீர்ப்பு சொல்ல கூடாது. பேரழிவு நமக்கு மற்றவர்களை நியாய தீர்ப்புக்கான வாய்ப்பு அல்ல. அது ஜெபிக்கவும், இரக்கம் காட்டவும், அவர்களுக்காக உதவவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் இது. வெள்ளத்தில் சிக்கியவர்களுக்கு கிறிஸ்துவின் இரக்கத்தை காட்ட வேண்டும். லூக்கா நாம் வாசிக்கிறோம், நல்ல சமாரியனை குறித்ததான. அவர்கள் காயப்பட்டவனை மனிதனை பார்த்தான், கடந்து செல்லவில்லை, நின்றான், இறங்கினான், உதவினான். நாம் ஜெபம் செய்யலாம், உதவி செய்யலாம். தேவையான நிதி பொருட்கள் குறைந்தபட்சம் அவர்களுக்காக உண்மையான இருதயத்தோடு, கர்த்தாவே அவர்கள் உறவுகளை பாதுகாத்து கொள்ளும், உடைமைகளை பாதுகாத்து கொள்ளும் என்று அவர்களுடைய கண்ணீருக்காக நாமும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம். நம் வாழ்க்கையிலும் வெள்ளம் வரும், நம் வாழ்க்கையிலும் வெள்ளம் வரும். கடன் என்கிற வெள்ளம் வரும், பண பிரச்சனை என்கிற வெள்ளம் வரும், குடும்ப பிரச்சனை என்கிற வெள்ளம் வரும்,
கண்ணீர் வெள்ளமாக ஊற்றக்கூடிய வெள்ளம் வரும். தோல்வி என்கிற வெள்ளம் வரும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும்போது உனக்கு பிரச்சனை என்கிற தண்ணீர், அது இப்பொழுது நேபாள மக்களுக்கு வெள்ளம் என்கிற பிரச்சனை. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வேறு விதமான வெள்ளம். அந்த வெள்ளத்தை கடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெள்ளத்தின் மத்தியிலும் நாம் உணர வேண்டும். விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. வெள்ளம் வீட்டை ஒரு வேளை அழிக்கலாம், வெள்ளம் நம்முடைய பொருட்களை ஒரு வேளை அழிக்கலாம், நம் உறவுகளை ஒரு வேளை அள்ளி செல்லலாம். ஆனால் விசுவாச அஸ்திபாரத்தை வெள்ளமானது அழிக்க முடியாது. மத்திய 7:24-27 வசனங்களை நமக்கு இதை நினைவூட்டுகிறது. இயேசு 2 வீடுகளை பற்றி சொன்னார். மழை பெய்தது, ஆறுகள் பெருக்கெடுத்தன, காற்று அடித்தது. 2 வீடுகளுக்கும் ஒரே புயல். ஆனால் வித்தியாசம் வீடு எவ்வளவு அழகாக இருந்தது என்பதில் இல்லை, அஸ்திபாரத்தில் எப்படி நிலைத்து இருந்தது என்பதில் தான் இருக்கிறது அதன் விசுவாசமானது. நாம் எப்படி இருக்கிறோம்? நம் வாழ்க்கையில் அஸ்திபாரம் பணமா, மனிதர்களா, அதிகாரமா, பதவியா, நம்முடைய சொத்து பத்து பேக்ரவுண்டா, நம்முடைய படிப்பா, எது நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கிறது? விசுவாசமாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது. கர்த்தரின் மேல் நம்முடைய விசுவாசம் அஸ்திபாரத்தை வைப்போம். அது காற்று அடித்தாலும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும், புயல் வந்தாலும் அஸ்திபாரமானது நிலைத்திருக்கிறதா இருக்கும். அது அசையாது, அது நிலைத்திருக்கும். ஏனால் அதன் அஸ்திபாரம் கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு. நேபாளத்தின் வெள்ளத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டியதில்லை, அதை பார்த்து விழித்து கொள்ள வேண்டும். வெள்ளம் நமக்கு 3 செய்திகளை நமக்கு வெளிக்காட்டுகிறது. மனிதனை நீ பலவீனமானவன் என்பதை நினைவுகொள். பாதிக்கப்பட்டவர்களை இரக்கத்தோடு நேசி. உன் வாழ்க்கையை கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடு. நீ பலவீனமான வனம் என்பதை ஒற்றுக்கொள். நீ பாதிக்கப்பட்டவர்களுக்காக இரக்கம் செய். உன் அஸ்திபாரத்தை கிறிஸ்துவின் மேல் வை. விசுவாசத்தை கிறிஸ்துவின் மேல் வைப்போம். வெள்ளம் பெருக்கெடுக்கலாம், காற்று பலமாக வீசலாம், உலகம் குலுங்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை விழாது என்பதை நினைவுகொள்வோம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சங்கீதக்காரர் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்வதை நாம் நினைவில் கொள்வோம். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானாள், ஆபத்து காலத்தில் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனை, நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த அந்த நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நேபாளத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிற அநேக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்காதவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக, வயதானவர்களுக்காக, பெண்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அங்கே மீட்பு படையில் இருக்கிற ஆண்டவரே இராணுவத்திற்காக, பேரிடர் மீட்பு குழுவினருக்காக, அநேக நாடுகளிலிருந்து சென்றிருக்கிற ஆண்டவரே உடைமைகளுக்காக, மருத்துவ உபகரணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி வேண்டிக் கொள்கிறோம். இனி ஒரு இயற்கை சீற்றமும் ஆண்டவரை வராதபடிக்கு கர்த்தாவே அந்த நாடை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். அந்த தலைவர்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுத்து மிக விரைவாக அதை மீட்பு குழுவை அமைத்து சரி பண்ண கர்த்தர் கிருபை தாரும். அவர்களுக்கு பாதுகாப்பு தாரும். உணவு, உடை, இருப்பிடம், நீர் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும். இடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பீராக. ஆண்டவரே, பூமி நிலை மாறினாலும் நாங்கள் பயப்படாதபடிக்கு உமேல் அஸ்திபாரம் போட கர்த்தர் கிருபை தாரும். உடைய கருத்தில் மீண்டுமாய் கூட அந்த 2வது ஒரு வெள்ளம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதையும் கர்த்தாவே நீர் தடுத்து பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த நாட்டுக்காக கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து செபிப்போம். இன்னும் அதிகமான இரக்கத்தை, கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் காட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அஸ்திபாரம் ஆண்டவர் மீது இருக்கட்டும். ஆமேன். God bless you all. ஆமேன்.